கடவுளின் அளவுகோல் என்பது எத்தனை முறை பிரார்த்தனை செய்யப்பட்டது, எத்தனை முறை மந்திரங்கள் ஜெபிக்கப்பட்டன, எத்தனை முறை விளக்குகள் ஏற்றப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது, எத்தனை முறை மணி அடிக்கப்பட்டு எத்தனை முறை மறைநூல்கள் வாசிக்கப்பட்டன போன்றவற்றால் மனிதனின் செயல்களை தெய்வீக அளவுகோல்கள் மதிப்பிடுவதில்லை. உங்கள் இதயத்தில் எழும் எண்ணங்களின் தரத்தை பொறுத்து எத்தகைய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் அண்டை அயலாரிடம் பயன்படுத்துகிறீர்களோ அவற்றை பொறுத்து உங்கள் வாழ்வை நீங்கள் யார் யாருடன் கழிக்க வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கிறானோ அவர்களுடன் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையும் பொறுத்தே தெய்வீக அளவுகோல்கள் மனிதனை மதிப்பிடுகின்றன என்று நான் திட்டவட்டமாக உங்களுக்கு கூறுகிறேன். உங்களுக்கு மன அமைதி வேண்டுமா? நல்ல ஆரோக்கியம், பொருளாதார பாதுகாப்பும் மன அமைதிக்கு மிகவும் இன்றியமையாதது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. ஆனால் இவை இரண்டும் இருப்பினும் பலரும் தொடர்ந்து மன அமைதியின்றி அல்லல்படுகின்றனர். நீங்கள் இந்த வகையை சேர்ந்தவர்களா? ஆமாம் என்று நீங்கள் பதில் சொன்னால் மேலும் இதை கேளுங்கள். உங்களது தொல்லைகள் பெரும்பாலும் நீங்களாகவே உண்டாக்கி கொண்டது என்பதால் அவை தவிர்க்கப்படக்கூடியவையே எப்படி என்று விரிவாக பார்ப்போம். உங்களது தொல்லைகள் பெரும்பாலும் நீங்களாகவே உண்டாக்கி கொண்டது என்பதால் அவை தவிர்க்கப்படக்கூடியவையே எப்படி என்று விரிவாக பார்ப்போம். நீங்கள் அடிக்கடி பிறர் விஷயங்களில் தலையிடுகிறீர்களா? அவர்கள் தவறாகவே இருக்கலாம், ஆனால் அதை முன்னிட்டு நீங்கள் அல்லல் உருவானேன். யாரையும் எதையும் குறை கூறாதீர்கள். பிறருக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கவில்லை. எல்லோரும் அவரவர் விருப்பப்படியே நடக்கின்றனர். ஏனெனில் அவர்களுக்குள்ளே இருக்கும் கடவுள் அவர்களை அப்படி செய்ய தூண்டுகிறார். உங்கள் அமைதியை பாதுகாக்க நீங்கள் உங்கள் சொந்த வேலையை மட்டுமே கவனம் செலுத்தினால் போதும். இது ஒரு நல்ல விதியாகும். வேலை, அதுவே ஒரு தியானம். உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். மன அமைதிக்கு முக்கியத்துவம் தருவோர் எல்லாவற்றிற்கும் மேலாக கடைபிடிக்க வேண்டிய நியதி இது. இந்த உலகத்தில் எதுவுமே உங்கள் கவனத்தை வேண்டுவதில்லை. அனைத்தையும் கவனிக்க ஒரு ஆண்டவன் இருக்கிறார். உண்மையில் உங்களையும் கவனிப்பது அவர்தானே. இந்த உண்மையை மறக்கக்கூடாது. குறை கூறலாமா? நான் திரும்பவும் கூறுகிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். எவரையும் எதையும் குறை கூறாதீர்கள். குறை கூறுதல் என்பது திட்டுவதற்கு நிகர். எது நடந்தாலும் அது கடவுளின் இச்சையால் நடக்கிறது. கடவுளின் அனுக்கிரகமின்றி எதுவுமே நிகழ்வதில்லை. ஏதாவது நிகழ்ந்தது என்றால் அது உங்கள் பார்வையில் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்கலாம். அதற்கு கடவுளின் அனுமதி இருக்கிறது என்றுதான் பொருள். நீங்கள் அதை கண்டனம் செய்தால் கடவுளின் விருப்பத்தை, கடவுளின் பேரறிவை, கடவுளின் தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம். அதை செய்யாதீர்கள். உங்களுக்கு அமைதி கிட்டும். நம் விருப்பமா உலகை இயங்குகிறது? கடவுள் பொருள்களை முழுமையாக பார்க்கிறார். மனிதன் பொருள்களை பகுதிகளாக பார்க்கிறான். மனிதன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்திலிருந்து பிரித்து நிகழ்ச்சிகளை நிகழ்காலத்தில் மட்டுமே பார்க்கிறான். கடவுளுக்கோ முன் நடந்ததும் பின் நடக்க வேண்டுவதும் தெரியும். அதனால்தான் கடவுள் ஒற்றுமையை காண்கிறார், மனிதன் வேற்றுமையை காண்கிறான். கடவுள் பூரணமான நியாயத்தை காணும் அதே தருணத்தில் மனிதனோ அதை காண்பதில்லை. நீங்கள் உங்களை கடவுள் ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள். நீங்களே கடவுள் என உணருங்கள். பிரபஞ்சம் முழுவதும் உங்களது படைப்பே என்றும் அவை அனைத்தும் உங்கள் விருப்பத்தினாலேயே நிகழ்கின்றன என்றும் உணருங்கள். உடனேயே உங்களுக்குள் அபரிமிதமான அமைதியும் ஆற்றலும் ஊற்றெடுப்பதை நீங்கள் உணர்வீர்கள். பிறர் நம்மை திட்டும்போது பிறர் உங்களை காரணமின்றி திட்டுவதாகவும் காரணமின்றி துன்புறுத்துவதாகவும் நீங்கள் கூறுகிறீர்கள். அது உண்மையாகவே இருந்தாலும் கூட அதற்காக அலட்டிக் கொள்ளாதீர்கள். நிலைமையை பொறுமையுடன் சமாளியுங்கள். இக்கட்டான நிலைமைகளை சமாளிப்பதில் அமைதி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். யாராவது உங்களை திட்டினால் கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக இருங்கள். பிறர் அவர்கள் விருப்பம் போல் நினைக்கட்டும், அவர்கள் விரும்புவதை சொல்லட்டும். இந்த உலகம் முட்டாள்கள் நிறைந்தது. நீங்கள் அறிவுடையவராக விளங்குங்கள். எல்லோர் முன்னிலையிலும் பணிவுடன் இருங்கள். எந்த நிலையிலும் அடக்கமாக இருங்கள். நான் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை விடுத்து அனைவரிடமும் அனைத்திடமும் கடவுளை காண கற்றுக்கொண்டால் இது சாத்தியமாகும். கடவுள் அப்படி விரும்புகிறார், எனவே அது அப்படி இருக்கட்டும். பிறர் உங்களை நிந்திக்கையில் நீங்கள் மௌனமாக இருங்கள். கலக்கம் அடையாதீர்கள். பழிச்சொற்களை ஏற்றுக்கொண்டால் அடக்கத்திலும் தூய்மையிலும் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். அதுவே ஒரு தவம். ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்வடைவீர்கள். பகைமை எடுத்தாரை சுடும் நெருப்பு. உங்களை திட்டுபவர் அல்லது துன்புறுத்துபவர் மீது உங்கள் இதயத்தில் எந்தவிதமான பகைமை உணர்ச்சியும் கொள்ளாதீர்கள். வெளிப்படையாக கோபத்தை காட்டுவதை விட இது மிகவும் மோசமானது. இது மானசீக புற்றுநோய். பகைமையை வளர்க்காதீர்கள். மறந்துவிடுங்கள், மன்னியுங்கள். இது ஏதோ ஒரு வெறும் லட்சியவாத பழமொழி அல்ல. உங்கள் அமைதியை பாதுகாக்க ஒரே வழி இதுதான். உள்ளே பகைமையை வளர்ப்பது என்பது ஒருவனுக்கு மிகுந்த கெடுதியை செய்யும். உங்களுக்கு தூக்கம் போய்விடும். உங்கள் இரத்தத்தை நீங்களே நஞ்சாக்குகிறீர்கள். இரத்தம் கொதிப்பும் படபடப்பும் உங்களிடம் அதிகரிக்கும். பழிச்சொல்லோ அவதூறோ உங்களுக்கு கடந்த காலத்தில் எப்போதோ செய்யப்பட்டது. அது முடிந்து போன விஷயம். சிந்திய பால் அது.
அதையே மீண்டும் மீண்டும் நினைத்து அந்த அவதூறு அல்லது பழிச்சொல்லின் துன்பத்தை ஏன் நீங்கள் நீடிக்கிறீர்கள்? பகைமை மற்றும் வெறுப்பு எனும் ஆறுகின்ற காயத்தை நீங்கள் குத்தி குத்தி மீண்டும் ஏன் புண்ணாக்குகிறீர்கள்? இது மிகவும் முட்டாள்தனம் இல்லையா? இந்த சின்ன விஷயங்களில் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது என்பது தகாத ஒன்று. ஏனெனில் மனிதன் வாழ்வு மிகச் சுருங்கியது. இன்றிருப்பார் நாளை இல்லை. இந்த தீய வழக்கத்தை விடுங்கள். உங்களுக்கு விருப்பமான வேலை ஒன்றில் பூரணமாக மனத்தை லயித்து செய்வதே நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த காரியமாகும். உங்களுக்கு பிடித்தமான வேலை அல்லது பொழுதுபோக்கில் நீங்கள் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்களானால் உங்களுக்கு மிகுந்த மன அமைதி கிட்டும். அப்பொழுது ஒன்றை பெற்றோம், ஒன்றை செய்தோம் என்ற மன திருப்தி உங்களுக்கு கிட்டும். மனிதன் வெறும் உணவால் மட்டும் வாழ முடியாது என்ற பழமொழியை நினைத்து பாருங்கள். பணத்தை காட்டிலும் மன அமைதியே பெரிது என்று நீங்கள் எண்ணினால் அதிக வருமானத்துடன் கூடிய நீங்கள் விரும்பாத ஒரு வேலையை விட குறைவான வருமானத்துடன் கூடிய மன அமைதியை தரும் ஒரு வேலையை நீங்கள் மனமுவந்து ஏற்பீர்கள். புகழ் மனிதனுக்கு தேவையா? உலக புகழ், உலக பெருமையை விரும்பாதீர்கள். மானசீக மற்றும் பௌதீக அமைதியின்மைக்கு இதுதான் முக்கிய காரணமாகும். பிறர் உங்களை மதிக்க வேண்டும் என ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள்? அந்த மற்றவர் பெரும்பாலும் முட்டாள் ஜனங்களே. இந்த உலகில் பெரும் வெற்றி அடைந்த மகா புருஷர்கள் பிறரின் அங்கீகரிப்பை, சமூக மரியாதையை எதிர்பார்த்தவர்கள் அல்ல என்பதை நினைவில் வையுங்கள். மற்றவர்களுக்கு மதிப்புக்கு நாம் ஏன் இவ்வளவு தூரம் அலட்டிக் கொள்ள வேண்டும்? அதற்கு பதிலாக கடவுளின் ஆசீர்வாதத்திற்காக, ஞானமிக்க மகான்களின் ஆசிகளுக்காக நாட்டம் கொள்ளுங்கள். இதுவே செய்ய தகுந்தது, முயல வேண்டியது. பொதுமக்களின் கருத்துக்கு எவ்வளவு மதிப்பு? பொதுமக்களின் கருத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்காதீர்கள். பெரும்பாலும் பொதுமக்களின் கருத்து தவறாக உள்ளது. ஒழுக்க நியதிகள், நன்னெறிகள், மறைநூல் வாக்கியங்கள், அறிஞர்கள் மற்றும் மகான்களது கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் வாழ்வில் தவறவே மாட்டீர்கள். நம் விதிதான் நமக்கு. பயம், பொறாமை அடிக்கடி மன அமைதியை குலைக்கிறது. நீங்கள் எவர் மீதாவது பொறாமைப்படுகிறீர்களா? பொறாமை ஒரு வியாதி. உங்களது அலுவலகத்தில் திரு க உங்கள் பதவி உயர்வை தடுத்தார் என்பதாலோ அல்லது உங்கள் வியாபாரத்தில் திரு கே போட்டியிட்டு குலைத்தார் என்று நீங்கள் கற்பனை செய்வது தவறு. திரும்ப திரும்ப எண்ணுங்கள். உங்களது முன்னேற்றத்தை எவரும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. உங்களது தொழிலும் உங்களது வாழ்க்கையும் உங்கள் முன்வினையால் உருவாக்கப்பட்டது. தீதும் நன்றும் பிறதரவாரா. நீங்கள் முன்னேற வேண்டும் என்று விதி இருந்தால் உலகம் முழுவதும் ஒன்று திரண்டாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு மாறாக நடக்க வேண்டுமெனில் அப்பொழுதும் உலகம் முழுவதானாலும் ஒன்றும் செய்ய இயலாது. ஒவ்வொரு மனிதனும் அவனது விதியினாலேயே ஆளப்படுகின்றான். ஒருவரை சார்ந்திருப்பது போல் தென்பட்டாலும் ஒருவரது வாழ்விலிருந்து அடுத்தவருடையது வேறுபட்டது ஆகும். இதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருபொழுதும் பிறர் மீது பொறாமை கொள்ளாதீர்கள் அல்லது உங்கள் துன்பத்திற்கு பிறரை பழிக்காதீர்கள். சூழ்நிலைக்கேற்ப நாம் மாற வேண்டும். உங்கள் அமைதியை குலைக்கும் உங்களது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சூழ்நிலையை மாற்றுவதற்கு பதிலாக நீங்கள் உங்களையே இப்பொழுதை விட நல்ல நிலைமைக்கு மாற்றி அமையுங்கள். இப்படி நீங்கள் செய்வதால் வருடக்கணக்கில் உங்களுக்கு கெட்டதாக தென்பட்ட உங்களது சூழ்நிலை அதிசயத்தக்க விதத்தில் மாறத் தொடங்குவதை காண்பீர்கள். நீங்கள் மென்மேலும் தூய்மையடையும் பொழுது சூழ்நிலையும் மென்மேலும் ஒத்த விதத்தில் வளர்ச்சியடையும். எப்படி என்று கேட்காதீர்கள், முயற்சி செய்து பாருங்கள், அனுபவத்தில் தெரியும். பொறுமை தரும் பலம். எது நடந்தாலும் அதை பொறுத்து கொள்ளுங்கள். எதை குணப்படுத்த முடியாதோ அதை பொறுத்தே ஆக வேண்டும். மகிழ்ச்சியுடன் பொறுத்து கொள்ளுங்கள். காலை முதல் நடு இரவு வரை நூற்றுக்கணக்கான வசதி குறைவுகள், தொல்லைகள் மற்றும் துன்பங்களுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமை, உள்பலம் மற்றும் இச்சாசக்தி உங்களிடம் அதிகரிக்கும். பிரதிகூலமானதை அனுகூலமானதாக நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள். ஒருவரது அடிப்படை தேவைகளுக்கு கூட மற்றவரை அண்டி இருப்பதுதான் ஒருவரது அமைதியை இழப்பதற்கான முக்கியமான காரணமாகும். பாரதியினம் பிராண சங்கடம். பிறரை அண்டி இருப்பது என்பது துன்பம் தருவதுதான். சுதந்திரம் ஆனந்தம் அளிக்கும். எனவே தன் காலில் நிற்க முயலுங்கள். முடிந்த மட்டும் முயலுங்கள். மனப்பூர்வமாக முயன்றால் பல்வேறு துறைகளில் உங்களால் தன் காலில் நிற்க முடியும் என்பதை நீங்களே கண்டுகொள்வீர்கள். உங்கள் உடைகளை நீங்களே துவைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அறையை நீங்களே சுத்தம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் உணவை நீங்களே சமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கடிதங்களை நீங்களே டைப்படித்துக் கொள்ளுங்கள். இவற்றை நீங்கள் தினமும் செய்துதான் ஆக வேண்டும் என்று அவசியமில்லை. தீராது என்ற நிலையில் இந்த சிறிய திறமைகள் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். பொறுப்புகளை என்ன செய்வது? பொறுப்புகளை தட்டி கழிக்காதீர்கள். தப்பி ஓட பார்க்காதீர்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு மன அமைதி கிட்டாது. அதிகமான கவலைகள் தான் உங்களை சேரும்.
ஏனெனில் உங்களது கடமைகளை நீங்கள் தட்டி கழிக்க பார்க்கிறீர்கள் என்ற எண்ணமே உங்கள் மனதை அரித்து ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் கொஞ்சம் அமைதியையும் இல்லாதாக்கிவிடும். இதைவிட உங்களால் முடிந்த மட்டும் திறமையுடன் உங்களது பொறுப்புகளை நிறைவேற்ற பாருங்கள். ஆனால் ஒன்றை முக்கியமாக இங்கே மனதில் கொள்ள வேண்டும். நான் செய்கிறேன் என்ற ஆணவத்துடன் தினமும் மேலும் மேலும் புதிய பொறுப்புகளை கூட்டிக் கொண்டே போகக்கூடாது. சாதாரண நடைமுறையில் இதை வம்பை விலைக்கு வாங்குவது என்று பொருள்படும். இதற்கு மாறாக உங்களது பொறுப்புகளுக்கு ஏற்ற உங்களது புற வேலைகளை மென்மேலும் குறைத்து கொள்ளுங்கள். அதிக நேரத்தை பிரார்த்தனை, சிந்தனை மற்றும் தியானத்தில் செலவிட விருப்பம் கொள்ளுங்கள். மனமே இல்லாததாகும் பொழுதுதான் பூரண திருப்தி கிடைக்கிறது. மனம் என்பது எண்ணங்களின் குவியலே. எண்ணங்கள் என்றால் சலனம். செயல் குறைய குறைய எண்ணங்களும் குறையும். எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணங்கள் குறைகிறதோ அந்த அளவுக்கு மன அமைதி அதிகரிக்கும். எண்ணமின்மைதான் பூரண அமைதி நிலவும் மிக உயர்ந்த நிலையாகும். தியானம் எனும் அற்புத மருந்து. ஒழுங்கான தியான நேரத்தை கடைபிடியுங்கள். தியானம் மனதை அமைதிப்படுத்துகிறது. மனதில் நிச்சலத்தன்மையை அது உருவாக்குகிறது. 1 மணி நேரம் நீங்கள் ஆழ்ந்து தியானித்தால் கூட அந்த தியானத்தின் மூலம் மனதில் ஏற்படுத்தப்பட்ட பதிவு மீதமுள்ள 23 மணி நேரத்திற்கும் தங்கியிருக்கிறது. முன்பு போல் மனம் அலைந்து திரியாது. படிப்படியாக தினசரி தியானத்தின் கால அளவை கூட்டுங்கள். இது உங்கள் அன்றாட வேலையுடன் குறுக்கிடாது. ஏனெனில் தியானம் உங்களது பல்வேறு திறமைகளை அதிகரித்து குறைந்த நேரத்தில் வேலைகளை செய்வதற்கான ஆற்றலை உங்களுக்கு அளிக்கிறது. பயனுள்ள வேலை. எப்பொழுதும் ஏதாவது பயனுள்ள நன்மை பயக்கும் வேலைகளை செய்யுங்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று அலைந்து திரிவதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். இதனால் பயனற்ற மனப்போராட்டத்தில் நீங்கள் நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஏன் வருடங்களை கூட வீணாக்கி கடைசியில் ஒன்றும் செய்யாமல் போய்விடுவீர்கள். அதிகமாக திட்டங்களை தீட்ட வேண்டாம். திட்டம் போடுவது கடவுள்தான். எப்பொழுதும் ஏதாவது நல்லதை செய்து கொண்டிருங்கள். ஆக்கப்பூர்வமான உங்கள் காரியத்தில் இடைவெளி எதுவும் இருக்க வேண்டாம். ஒரு சில கவனக்குறைவான வினாடிகள் கூட வாழ்வில் உங்களை கீழ்நோக்கி தள்ளிவிடும். காலமே வாழ்வு. நேரத்தை பொன் போல பாதுகாத்து அதை மிகவும் பயனுள்ள விதத்தில் செலவிடுங்கள். நீங்கள் உடல் அளவில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாலும் மனதை வெறுமையாக வைத்திருக்காதீர்கள். ஜபம், மானசீக பிரார்த்தனை மற்றும் ஏதாவது பயனுள்ள நூல்களை படிப்பதில் ஈடுபடுங்கள். எல்லா தொல்லைகளும் மனதில் தான் ஆரம்பிக்கிறது. கடும் சொற்களும் தீய சொற்களும் தீய செயல்களும் மனதில்தான் உதிக்கின்றன. எனவே ஆரம்ப ஸ்தானத்தை சுத்தமாக வைத்திருங்கள். உங்கள் வாழ்வாகிய நதி ஸ்படிகம் போல் தூய்மையாக பாயும். தோல்வி என்பது தோல்வி அல்ல. செயல்களை செய்வதானது தன்னம்பிக்கையை அளிக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை. உங்கள் குறைகளை திருத்திக் கொண்டு அடுத்த முறை நீங்கள் வெற்றி அடையலாம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கவலைப்படுவதால் எதுவும் நிகழப்போவதில்லை. அது உங்களை ஒரு நம்பிக்கை அற்றவராக ஆக்கிவிடும். சிலர் சில நல்ல காரியங்களை செய்ய தொடங்கும் போதே மன உறுதி குலைந்து நம்பிக்கையை இழக்கின்றனர். அதனால் விக்கினங்கள் உண்டாகின்றன. எந்த நல்ல காரியம் செய்யும் போதும் விக்கிரங்கள் ஏற்படுவது இயற்கையே. காரியம் செய்பவருடைய மன உறுதியை சோதிப்பதற்காகவே அவை வருகின்றன. அவரது நம்பிக்கை, உறுதி மற்றும் மன தூய்மையை சோதிக்கவே அவை வருகின்றன. ஏதாவது உருப்படியாக செய்ய வேண்டும் என்று உங்களது உறுதி அதிகரிக்கின்ற அளவு எதிரிடை சக்திகளும் பலம் அடையும். அதை கண்டு மனம் தளர வேண்டாம். அதற்கு மசிய வேண்டாம். கடவுளிடமும் மற்றும் உங்களிடமும் நம்பிக்கை கொண்டு அந்த இடுக்கண்களை வெல்லுங்கள். சோதனைகளையும் இடுக்கண்களையும் எதிர்கொள்ளாமல் எந்த துறையிலும் உங்களால் வெற்றியை அடைய முடியாது. தகுதி தேர்வு எழுத விருப்பம் இல்லாமல் பட்டம் பெற விழைவது நியாயமாகாது அல்லவா? இடுக்கண்களை சந்திப்பது இன்பமே. இடுக்கண்களை எதிர்கொள்ள நீங்கள் தயங்கினால் உங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. ஏதோ காலத்தை கழிக்கலாமே தவிர அது வாழ்வாகாது. உண்மையாக வாழ்வது என்றால் அது லட்சியமுடையதாக இருக்க வேண்டும். அடைவதற்கான இலட்சியங்கள், முயல்வதற்கான குறிக்கோள்கள் இருத்தல் வேண்டும். எதிர்ப்பை சமாளிக்காமல் லட்சியங்கள் அடைய முடியாது. இத்தகைய எதிர்ப்புகள் உங்களது மன அமைதியை குலைக்கக்கூடாது. மாறாக வாழ்க்கை போராட்டத்தை வீரத்துடன் எதிர்கொள்ள அது உங்களுக்கு ஆற்றலை அளிக்க வேண்டும். நடைமுறை வாழ்வில் இத்தகைய எதிர்ப்பு சக்திகளை தவிர்க்க முடியாத தீங்கு என்று ஏற்றுக்கொண்டு அவற்றை அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக பார்க்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நினைவிருக்கட்டும், நிகழ்ச்சிகள் முன்பே நிச்சயிக்கப்பட்டவை. எதற்கும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய கடந்த கால அனுபவங்களிலிருந்து நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த பாடங்களை அடிக்கடி நினைத்து பாருங்கள். அந்த பாடங்கள் உங்களை எதிர்கால செயலுக்கு வழிகாட்டியாக அமையும். ஆனால் கடந்த காலத்தை பற்றி கவலையில் மூழ்காதீர்கள். நான் அப்படி செய்திருந்தால் இப்படி ஆயிருப்பேன், இப்படி செய்திருந்தால் என்று எண்ணுவதெல்லாம் வீணான சிந்தனையாகும்.
நேரம் வீண், சக்தி வீண். ஏனெனில் கவலை சக்தியை கரைத்து விடுகிறது. வேறு எதுவும் செய்யத்தக்கதல்ல. உண்மை எதுவெனில், எது நடந்ததோ அது அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது ஆண்டவனின் திட்டம். அதற்கு மாறாக அது நடந்திருக்க முடியாது. ஒரு சிறு துளிகள் அசைவு முதல் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான இயக்கம் வரை, கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எல்லாம் வல்ல, எல்லாம் அறிந்த, எங்கும் நிறைந்த பரம்பொருளின் அருளாகிய இறைவனால் இப்படித்தான் நிகழ வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிகள் எவ்வாறு நிகழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவ்வாறு நிகழ்கின்றன. அவன் கணக்குப்படியே அனைத்தும் நிகழும். கடவுளின் விருப்பத்தை மாற்ற எந்த மனிதனாலும் இயலாது. நிகழ்வது நிகழ்ந்தே தீரும் என்பது பிரபஞ்சமெங்கும் உள்ள ஒரு உண்மையாகும். கவலைப்படுவது, வருந்துவது என்பது உங்கள் கோழைத்தனத்தை வெளிப்படுத்தி ஒன்றுமில்லாத ஒன்றிற்காக உங்கள் மன அமைதியை குலைத்து கொள்வதை குறிக்கும். ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனின் திருவருள் இயங்குகிறது என்பதை கண்டு உணர்ந்து உங்களுக்குள்ளும் உலகத்துடன் அமைதியாக வாழ்வதே அறிவுடைமையாகும். சுயநலம் அமைதியை பெறுவதில்லை. நீங்கள் முழுக்கவும் சுயநலவாதியா? அல்லது சில சமயங்களிலாவது நீங்கள் பிறரை பற்றி நினைக்கிறீர்களா? சுயநலவாதிக்கு அமைதியே கிட்டாது. மாறாக, நீங்கள் சுயநலமற்று இருந்தால் எந்தவித பிரதிபலனும் எதிர்நோக்காமல் செயல்பட்டால் உடனேயே நீங்கள் பேரமைதியை அனுபவிப்பீர்கள். பிரதிபலன் எதிர்பார்க்காத தொண்டு தூய மகிழ்ச்சியை அளிக்கிறது. பிறரை சந்தோஷப்படுத்துங்கள். அவர்களது மகிழ்ச்சியில் நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். இது அனைவராலும் அனுபவிக்கக்கூடியதொன்றாகும். சிறியதோ பெரியதோ உங்களால் முடிந்த மட்டும் பிறருக்கு தொண்டு புரியுங்கள். ஆனால் பிரதிபலனையோ நன்றியையோ எதிர்பார்க்கக்கூடாது. தொண்டிற்காகவே தொண்டு செய்யப்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிட்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் தொண்டு செய்யப்பட வேண்டும். சுமார் 20 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு பெரிய நகரம். மாலை வேளை, இருள் சூழும் நேரம். நான் மாலை உலாவுவதற்கு சென்றிருந்தேன். அமைதியான தனி இடத்தில் ஒரு பெண் என்னிடம் வந்து, சகோதரா, எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். வினாடி பொழுதில் நான் அவள் நிலைமையை உணர்ந்து கொண்டேன். அந்த தனி இடத்தில் ஒரு ரிக்ஷாக்காரன் அவளை பின்தொடர்ந்து வந்திருக்கிறான். பயந்து போன அந்த பெண் எங்கு போவது என்பது தெரியாமல் தன் வீட்டுக்கு போகும் வழியை தவறவிட்டு விட்டாள். நான் அவளுக்கு தைரியமூட்டினேன். சிறிது நேரத்தில் அவளது வீட்டை இருவருமாக சேர்ந்து தேடினோம். நாங்கள் நின்று கொண்டிருந்த இடத்தில் அவளது வீடு ஒரு பர்லாங்கு தூரத்தில் தான் இருந்தது என்பதை கண்டுபிடித்தோம். நான் அவளுக்கு துணையாக சென்று அவளை அவளது வீட்டில் சேர்த்துவிட்டு என் வழியே நான் போனேன். ஒரு சிறிய உதவிதான். அதனால் எனக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை. அதனால் நான் பெற்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் எவ்வளவு! இப்பொழுது அதை பற்றி நினைத்தாலும் மனதில் அது அமைதியை அளிக்கிறது. எந்தவித செலவும் இல்லாமலேயே அல்லது மிக குறைந்த செலவிலேயே ஒருவர் பிறருக்கு பல விதத்திலும் உதவ முடியும். தேவை ஒரு தூய்மையான இதயம். மன அமைதி பெற வழிகளும் நிறைய. வாழ்க்கையில் மன அமைதியை விரும்பும் ஒருவன் ஒவ்வொரு நிலையிலும் நிகழ்விலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். எது சரி, எது தவறு, எது முடியும், எது முடியாது என்பதை பற்றி நமக்கு தெளிவாக நம் முன்னோர்கள் நிறைய நூல்களில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அவை கல்ப காலத்திற்கும் பொருந்துபவை. ஒரு குறிப்பிட்ட நிலையில் சான்றோர்கள் சொன்னது என்ன, மறைநூல்கள் கூறுவது என்ன, உங்கள் மனசாட்சி கூறுவது என்ன, இந்த மாதிரி தருணங்களில் மகாத்மாக்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நமது பார்வையை தெளிவுபடுத்தி கொள்ளலாம். சரியான பாதையை கண்டுபிடிக்க ஆத்ம சோதனை செய்வது மிக எளிது. மனம் போன போக்கெல்லாம் போய் புலன்கள் மற்றும் உணர்ச்சிகளின் வழியில் இயந்திரமாக செல்வது என்பது மாயை விரித்த வலையில் நேராக சென்று வீழ்வதே ஆகும். எது இனிய வழி அதுவே நம் வழியாக இருக்கட்டும். பிரேயோ மார்க்கம், சிறியோ மார்க்கம், அதாவது இனிய வழி மற்றும் நல்வழி இரண்டினையும் எப்பொழுதும் பகுத்துணருங்கள். உலகத்தவர் வழியில் செல்ல உங்கள் மனம் உங்களை தூண்டும் போதெல்லாம் நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். பிறரை காப்பி அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது அறிஞரையும் அடிமைப்படுத்த வல்லது. உங்கள் நண்பர் எல்லோரும் ஸ்கூட்டரில் வருகிறார்கள் என்பதற்காக ஸ்கூட்டருக்கான தேவை உங்களுக்கு இல்லாத போது ஸ்கூட்டர் வாங்க தேவையான பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் அக்கம் பக்கத்தவர் அவர்கள் வீட்டு பிள்ளைகளை கலிபோர்னியாவிற்கும் கேம்பிரிட்ஜுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்காக உங்கள் மகளை அமெரிக்காவிற்கு அனுப்புவது எப்படி என்பது பற்றி கவலைப்படாதீர்கள். எல்லாவித தூண்டுதல்களிலுமிருந்தும் விலகியிருங்கள். தூண்டுதல்களை உண்டாக்கும் இடங்களுக்கு செல்லாதீர்கள்.
பிறகு தூண்டுதல்களை தவிர்க்க போராட வேண்டியிருக்கும். தேவையில்லாமல் அது உங்கள் இச்சாசக்தியை வீணடிக்கும். தூண்டுதலை தடுப்பதில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் அது உங்கள் மனதில் ஒரு ஆசையை விட்டு செல்லும். ஆசை அல்லது விருப்பமே மனசஞ்சலத்தை தூண்டுகிறது. குறைந்த தேவைகள் நிறைந்த வாழ்வு. உங்கள் தேவைகளை பெருக்கிக் கொள்ளாதீர்கள். பிறகு பிச்சைக்காரனைப் போல திரியாதீர்கள். உங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு ராஜாவைப் போல வாழுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான உடைகள் இருக்கும்பொழுது எதற்காக ஒரு துணிக்கடைக்குள் நுழைந்து பல்வேறு ரகங்களை காண வேண்டும்? பணம் இருந்தால் தேவையற்றவற்றை வாங்குவீர்கள். இல்லாவிட்டால், ஓ, என்னிடம் இது இல்லையே, இதை நான் வாங்கினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி மனம் வருந்துவீர்கள். மன அமைதியும் பொருள்களின் பேராசையும் ஒன்றுக்கொன்று முரணானவை. அவை இரண்டுமே ஒத்துப்போகாது. உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுங்கள். உங்கள் பொதுவான புற வேலைகளுக்கு ஏற்ப தேவையானவற்றை மிக மிக குறைத்து கொள்ளுங்கள். ஆசைகளும் தேவைகளும் மிக மிக குறையும் பொழுது மன அமைதி மிகவும் அதிகரிக்கும். உடைமைகள் துன்பத்தை தருகின்றன. யோசித்தால் இந்த விஷயம் மிகவும் தெளிவாக புரியும். இதற்கு விளக்கம் தேவையில்லை. ஒரு காரை சொந்தமாக வைத்திருப்பதற்கு பதிலாக ஒரு டாக்ஸியில் செல்லுங்கள். சொந்த வீட்டில் வசிப்பதற்கு பதிலாக வாடகை வீட்டில் வசிப்பது கௌரவ குறைவல்ல. சிந்தித்து பார்த்தால் இந்த பூமியில் எந்த ஒரு அடி மண்ணும் எவருக்கும் நிரந்தரமான சொந்தமல்ல என்பது விளங்கும். ஒருவன் ஒரு வீட்டை வாங்கும்போது 50-60 ஆண்டு கால மொத்த வாடகையையும் தருகிறான் என்றே பொருள். திருவருளின் சித்தமின்றி ஒரு துண்டு ரொட்டியை கூட ஒருவன் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது என்பதை உணருங்கள். வேண்டாததை நிறுத்துங்கள். நல்லறிவு அல்லது ஞானம் இல்லாததால் நம்மில் பெரும்பாலோர் துன்பமுறுவதில்லை. மாறாக அந்த ஞானத்தை நமது அன்றாட வாழ்வில் கடைபிடிக்காத காரணத்தால் தான் நாம் அல்லலுறுகிறோம். உங்களுக்கு மன அமைதி வேண்டுமென்றால் நீங்கள் செய்யக்கூடாது என்று எதையெல்லாம் உள்மனது சொல்கிறதோ அந்த எல்லா காரியங்களையும் செய்யாமல் நிறுத்துங்கள். அதேபோல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உள்மனது நினைக்கும் காரியங்களை உடனே செய்ய தொடங்குவதும் அதைப்போல முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இது உங்களை நன்னெறிப்படுத்தும். நல்ல பாதையில் நீங்கள் வந்துவிட்டால் உங்கள் வாழ்வில் கடவுள் கிருபை வரத் தொடங்கி வாழ்வை மென்மேலும் புனிதமாக்கும். நீங்களும் மன அமைதி பெற்று உங்களை சுற்றிலும் அந்த அமைதியை பரப்புவீர்கள். பிறரிடம் நம்பிக்கை தேவை. எளியவரிடமும் அன்பு காட்டப்பட வேண்டும். தன்னலமின்மையை கடைபிடிக்க வேண்டும். பணமோ பொருளோ ஒரு புன்னகையோ கூட தானம் செய்ய வேண்டும். வைராக்கியத்தை கடைபிடிக்க வேண்டும். பக்தியை வளர்க்க வேண்டும். இந்த குணங்களெல்லாம் திடீரென்று ஒரே நாளில் நம்மிடம் வந்துவிடாது. உங்கள் வாழ்வின் ஓர் இயற்கையாக பிரிக்க முடியாத முக்கிய அங்கமாக அவை ஆக வேண்டுமென்றால் தினமும் சிறிது சிறிதாக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். வினை விதைத்தால் திணையாகுமா? நீங்கள் பிறரை வெறுத்தால், நீங்கள் பிறரை துன்புறுத்தினால், உங்கள் வேலைக்காரர்களை நீங்கள் திட்டினால், உங்கள் குழந்தைகளை நீங்கள் இம்சித்தால், வீட்டில் உங்கள் மனைவியையும் அலுவலகத்தில் உங்கள் கீழ் உள்ளவர்களையும் நீங்கள் மோசமாக நடத்தினால், வியாபாரத்தில் நீங்கள் மக்களை ஏமாற்றினால், இவை போன்ற இன்னும் பல செயல்களை செய்துவிட்டு மன அமைதியையும் எதிர்பார்த்தால் நீங்கள் முடியாத ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அதை பெற உங்களுக்கு தகுதியும் கிடையாது. பிறரது மன அமைதியை குலைக்கும் ஒருவனுக்கு தனது மன அமைதியை பெற விழைவதற்கு தகுதி கிடையாது. எனவே இனி நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள்? இப்படிப்பட்ட நிஜமான ஆன்மீக முன்னேற்றத்தால் மட்டுமே மன அமைதி ஏற்படுகிறது. ஆன்மீக முன்னேற்றம் என்பது அகமுக மார்க்கம். ஆன்மீக வாழ்வு என்பது மனதை உள்முகமாக செலுத்தி நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள சூட்சும தொடர்பை அறிவதே. இந்த அகமுக வளர்ச்சியானது புற ஆதரவுடன் பெரிதும் ஊக்குவிக்கப்படுகிறது. அதுபோல புற வாழ்வில் உள்ள ஒவ்வாதவைகளை இது பெரிதும் சீரழிக்கப்படுகிறது. எனவேதான் சாத்வீக உணவு, சாத்வீக உடை, சாத்வீக படிப்பு, சாத்வீக நட்பு சேர்க்கை, சாத்வீக சூழ்நிலை, சாத்வீக பழக்க வழக்கங்கள் தேவை என்று சொல்கிறார்கள். எனவேதான் பிரார்த்தனை, யாத்திரை, சத் சங்கம், விரதங்கள் மற்றும் மத விழாக்களை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த சக்தி வாய்ந்த புற உதவி சாதனங்களை விட்டுவிடாதீர்கள். மாறாக விரைவான முன்னேற்றத்திற்கு அவற்றை உறுதியாக கடைபிடியுங்கள். நீங்கள் நன்கு முன்னேறிவிட்டால் வெற்று சடங்குகள் தானாகவே கழன்றுவிடும். விதை முளைவிடத் தொடங்கிய பின் மூடியிருந்த உரை கழன்றுவிடும். ஆனால் முளைக்கும் முன்பு அது தேவைதானே? தற்கொலை எனும் மூடத்தனம். நீங்கள் முற்றிலும் மனம் தளர்ந்து நம்பிக்கையை இழந்து இருக்கும்போது நமது மறைநூல்களின் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்புங்கள்.
அல்லது மகான்களின் சிறந்த நூல்களை படியுங்கள், அல்லது ஒரு மாதம் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஒரு யாத்திரை மேற்கொள்ளுங்கள், அல்லது ஒரு புனித இடத்திற்கு விஜயம் செய்து அங்கே 15 நாட்களோ அல்லது ஒரு மாதமோ தங்குங்கள். நேரத்தை பிரார்த்தனை, ஜபம், கீர்த்தனை, தியானம், நீண்ட நடைபயணங்களில் செலவிடுங்கள். சிதறுண்ட உங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்த, உங்களிடம் புதிய தெம்பினையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த இவையெல்லாம் சிறந்த வழிமுறையாகும். சிலர் மது அருந்துதல் மற்றும் தவறான வழிகளில் சென்று அம்முறைகளை தங்களது கவலைகளை மறக்கலாம் என்று தப்பு கணக்கு போடுகின்றனர். அது முடியவே முடியாது. அவர்களது இந்த தீர்வு வியாதிகளை காட்டிலும் மிகவும் மோசமான மருந்தாகும். தூக்க மாத்திரைகளை பிரச்சனையை தீர்க்க மாட்டா. அவை உண்மை நிலையை உங்களுக்கு எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு உங்களிடம் மனத்தளர்ச்சியை உண்டாக்கும். தற்கொலையோ மகா முட்டாள்தனம். நீங்கள் பிசாசாக மாறுவீர்கள். மனிதனாக இருக்கும் நிலையை காட்டிலும் அது அதிகம் தொல்லை. மன அமைதியை பெருக்க முடியும். உங்கள் மன அமைதியை பெருக்கிக் கொண்டே போக முயலுங்கள். இடையில் தயக்கம் வேண்டாம். மேலும் மேலான நிலைக்கு போக முடியும். தயங்கி நின்றால்தான் மோசமானது. ஏனெனில் அது சில சமயங்களில் நிலைமையை மோசமாக்கிவிடும். உங்கள் அக வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துங்கள். அகத்தேயுள்ள செல்வ நிலையை, மன நிறைவையே உண்மையான செழிப்பாகும். உங்கள் செல்வம் உள்ளே உருவாக்கப்படட்டும். உங்கள் குழந்தைகளின் செல்வம் அகத்தே உருவாக்கப்படட்டும். இது நிச்சயம் புறவாழ்விலும் செல்வத்தை கொணர்ந்து விடும். ஒரு மனிதனை அவனது செயல்களால் தீர்மானிக்காது, அவன் எப்படி இருக்கிறான் என்பதை கொண்டு தீர்மானிக்க வேண்டும் என்று ஆச்சாரிய புருஷர்கள் சொல்கின்றனர். அனைத்து லௌகிக ஆவல்களையும் விடுங்கள். அதனிடத்தில் ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைய, துறவில் வளர்ச்சியடைய விரும்பும் ஆவலை வளருங்கள். எல்லா சிறிய ஆசைகள் மற்றும் ஆவல்களை இந்த ஒரு லட்சியத்தினால் இடப்பெயர்ச்சி செய்யுங்கள். ஒரு முறையான லட்சியத்தை உங்கள் முன் வைத்து கொண்டால் அதன்பின் உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்க ஆரம்பியுங்கள். சிந்தனை, சொல், செயலுக்கிடையே மேலும் மேலும் ஒற்றுமையை கொண்டு வாருங்கள். நீங்கள் சொல்வதை செய்யுங்கள். எல்லா போலித்தனத்தையும் விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்விலிருந்து எல்லா போலித்தன்மையையும் அகற்றுங்கள். மன அமைதியின் முக்கிய பகைவன் போலித்தன்மையாகும். ஆன்மீக ஒப்பீடலும் லௌகீக ஒப்பீடலும். லௌகீக அளவில் உங்களை விட கீழான நிலையில் இருப்போருடனும், ஆன்மீக அளவில் உங்களை விட மேல் நிலையில் உள்ளோருடனும் ஒப்பு நோக்குங்கள். இது உங்களிடம் லௌகீக திருப்தியையும் ஆன்மீக அதிருப்தியையும் தூண்டும். அதில்தான் முன்னேற்றமும் அமைதியும் அடங்கியுள்ளது. ஆனால் இதற்கு மாறாக ஆன்மீகத்தில் கீழ்நிலையில் உள்ளோருடனும் லௌகீக நிலையில் மேலான நிலையில் உள்ளோருடனும் நீங்கள் உங்களை ஒப்பு நோக்கினால் அது பயங்கர விளைவாக லௌகீக அதிருப்தியையும் ஆன்மீக கர்வத்தையும் கொணரும். மன உளைச்சல் நரகத்திற்கு இதுதான் நேர்வழி. யாருடன் நட்பு? ஒரு சில நம்பகமான நண்பர்களிடம் மட்டுமே பழகுங்கள். பழக்கத்தை பெருக்க வேண்டாம். எவருடனும் அதிகமாக நெருங்கி பழக வேண்டாம். அதிக நெருக்கம் அலட்சியத்தை உருவாக்கி உணர்ச்சிகளை உருக்குலைத்து மன அமைதியை கெடுக்கிறது. காரணத்துடன் மட்டுமே பேசுங்கள். எல்லா விதமான தேவையற்ற பேச்சையும் தவிருங்கள். அளந்தே பேசுங்கள். களங்கமற்ற நல் நோக்கம் கொண்ட வார்த்தைகளையே சில வேளைகளில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரிவை உண்டாக்குகின்றது. எதிலும் எவருக்கும் புத்திமதி சொல்ல போகாதீர்கள். நீங்கள் கேட்கப்பட்டாலன்றி நாம் நமது வேலையை பார்ப்போம். வேண்டாம் விவாதம். விவாதம் செய்யாதீர்கள். ஒருபொழுதும் தர்க்கத்தில் ஈடுபடாதீர்கள். விவாதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அது உங்களுக்கு எந்தவித உருப்படியான விளைவுகளையும் தராது. அது உங்கள் ஆணவத்தை பெருக்கும், மற்றவரை புண்படுத்தும், நண்பர்களுக்கிடையே பிளவை உண்டாக்கும். அடுத்த நபர் அவரது கொள்கையிலேயே நிற்கட்டும். திருத்தவே முடியாத மகா மூடர்களும் நியாயத்தை பார்க்க வைக்க முடியாத பரம மூடர்களும் இந்த உலகில் உள்ளனர். உங்களது காலத்தையும் பிராணனையும் அவர்கள் விஷயத்தில் வீணாக்காதீர்கள். சோர்வுதான் உங்களுக்கு மிஞ்சும். பகைமையும் வளரும். நமக்கு இது வேண்டுமா? எதிர்பார்ப்பு ஏமாற்றமானால் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனெனில் எதிர்பார்ப்பு
பரபரப்பையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. அன்றாடம் தபால்காரரை நீங்கள் எதிர்பார்த்து நிற்கிறீர்கள். கடைசியில் உங்கள் நண்பரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த கடிதத்தை அவர் கொண்டு வருவதில்லை. உங்கள் கலக்கத்திற்கு எல்லையே இல்லை. எதற்காக இந்த மன உளைச்சல்? எதிர்பார்ப்பு இல்லையேல் ஏமாற்றமும் இல்லை. நீங்கள் எதை அனுபவிக்க வேண்டும் அல்லது எதில் துன்பப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அனுபவித்து அதில் துன்பப்பட்டே ஆக வேண்டும். உங்கள் துன்பம் அல்லது இன்பத்தின் அளவை கூட்டவோ அல்லது குறைக்கவோ எவராலும் முடியாது. இதை அறிந்த பின்னும் நீங்கள் ஏன் உங்கள் காலத்தையும் சக்தியையும் கவலையில் அழிக்க வேண்டும்? கடந்த காலத்தை மறவுங்கள். எதிர்காலத்தை பற்றி எண்ண வேண்டியதில்லை. நிகழ்காலத்தில் வாழுங்கள். உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்தி உங்களது பொறுப்புகளை உங்கள் முன் அவை எவ்வாறு தோன்றுகின்றனவோ அவ்விதமே நிறைவேற்றுங்கள். பலன்களை கவனிக்க கடவுள் ஒருவர் இருக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கவலைப்படுவதன் பலன் என்ன? எனக்கு என்ன நேரிடுகிறது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பிறரை பற்றி தான் எனக்கு கவலை என்று சிலர் சொல்வார்கள். இது இன்னொரு வித அறியாமை ஆகும். இவ்வாறு சொல்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். உங்கள் மகனின் பைத்தியக்காரத்தனம் பற்றியோ அல்லது உங்கள் மகள் வேறு ஒருவருடன் ஓடிவிட்டால் என்பது பற்றியோ நீங்கள் கவலைப்படாதீர்கள். எல்லா விதத்திலும் வாழ்வின் துக்கங்களை குறைப்பதற்கு உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். ஆனால் துளி கூட கவலைப்படாதீர்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் அவனவனுடைய பூர்வ ஜென்ம வினையினால் ஆளப்படுகிறான். உலகில் உள்ள பகுத்தறிவுவாதிகளும் என்ன வேண்டுமானால் சொல்லட்டும். ஒருவனது தலைவிதி கொஞ்சம் கூட மாற்ற எவனாலும் முடியாது. கேவுக்கோ உதவியோ தொல்லையோ கொடுக்கும்போது மூலம் கடவுள்தான் செயல்படுகிறார். செயல்படுவதில்லை. அது கேவின் பூர்வ ஜென்ம வினை. ஒருமுறை இதை நீங்கள் புரிந்து கொண்டால் மற்றவர்களை பற்றியோ அல்லது உங்களை பற்றியோ கவலைப்பட மாட்டீர்கள். கவலை சக்தியை உறிஞ்சும், நேரத்தை வீணாக்குகிறது. அது முட்டாள்தனம். கவலைப்படுவது ஆன்மீக விதிகளை பற்றிய அறியாமையின் வெளிப்பாடாகும். உதவிக்கு யாரை அழைப்பது? உங்களை பற்றி எவருமே நாட்டம் கொள்வதில்லை. இந்த விஷயத்தை நன்கு நினைவில் கொள்ளுங்கள். உங்களது ஒவ்வொரு மோசமான நிலைமையிலும் உங்களது உதவிக்கு உலகம் ஓடிவரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு கடவுள் துணை இருந்தால் உலகமெல்லாம் எதிர்த்தாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆனால் நீங்கள் கடவுளை இழந்து உலகில் உதவியை எல்லாம் பெற்றாலும் நீங்கள் தோல்வியே அடைவீர்கள். கடவுளின் நட்பை பெறுங்கள். அதுவே மிகச்சிறந்த செல்வம். அதை பெற்றுவிட்டால் மன அமைதி உங்களுடையதே. அப்போது உங்களிடம் அனைத்தும் இருக்கிறது. பயம் ஓடிவிடும். பரபரப்பு மறைந்துவிடும். அனைத்திலும் ஆண்டவனை காணுங்கள். அனைத்திடமும் ஆன்மீக அளவில் ஒருமைப்பாட்டை உணருங்கள். படைப்பில் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் வேறல்ல. உங்களிடம் உள்ள அதிசயமான வாழ்க்கை தத்துவத்தின் மற்றொரு பெயரே கடவுள். அதை வாழ்க்கை என்று அழைத்தாலும், உணர்வு என்று அழைத்தாலும், இருப்பு என்று அழைத்தாலும், இந்த அதிசய தத்துவம் எங்கும் நிறைந்தது, என்றும் உள்ளது, காரண காரியமற்றது. மகிழ்ச்சியாயிருங்கள். உங்களிடம் நிலவும் கடவுளுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் சிந்தியுங்கள், பேசுங்கள், நடவுங்கள். கீழ்மகன் ஒருவனின் இலக்கணங்களாகிய கயமை, இழிகுணம், ஏமாற்றுத்தனம், சுயநலம் ஆகியவற்றை ஒதுக்குங்கள். அனைவருடனும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உணருங்கள். நேரிய பாதையில் உங்கள் வாழ்க்கை செல்ல தொடரும். உங்கள் ஆன்மீக முன்னேற்றம் விரைவாயிருக்கும். நீங்கள் விரும்பும் அனைத்து மன அமைதியும் உங்களிடம் நிலவும். பிரார்த்தனை முக்கியம். தினமும் காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் பொழுது 2 நிமிடம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களை படைத்தவர்க்காக இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கலாம் இல்லையா? இறைவா, இன்று உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற எவ்விதம் நீர் விரும்புகிறீரோ அவ்விதம் என்னை பயன்படுத்துவீராக. நான் என்னை ஒன்றுமில்லாதவனாக்கி உங்கள் பொறுப்பில் என்னை முழுமையாக விட்டுவிடுகிறேன். பல வருடங்களுக்கு முன் அகில இந்திய வானொலியில் நான் ஒரு பாடலை கேட்டேன். அதில் ஒரு வரி என்றும் என் நினைவில் இருக்கிறது. அனைவருக்கும் அது படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் முன் உச்சரிக்கலாம். இன்று என் வாழ்க்கையை உமக்கு நான் செய்யும் ஆரத்தியாக அமையட்டும். இதை நீங்கள் சொன்னால், நாள் முழுவதும் உங்கள் பிரார்த்தனையை நினைவு கூர்ந்தால், தவறான செயல் செய்வதற்கு முன்னும் தடுமாறி விழும் முன்னும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திப்பீர்கள். அன்றைய தினத்தின் முடிவில் பகவானுக்கு நீங்கள் செலுத்தும் மாலையை அதிகம் பூக்கள் அமையும் விதத்தில் அதிகம் நல்ல செயல்களால் அன்றைய தினத்தை நிரப்புவீர்கள். சிரித்தலும் அழுதலும் இன்றி. வாழ்க்கையில் நேரிடும்
ஒவ்வொரு அனுபவத்தையும் அது வரும் விதத்திலேயே ஏற்றுக்கொள்ளுங்கள். முணுமுணுக்காதீர்கள், எரிச்சல் கொள்ளாதீர்கள், வருந்தாதீர்கள், மகிழ்ச்சி அடையவும் வேண்டாம். அமைதியாயிருங்கள். செயலும் விளைவும் எப்பொழுதும் அன்றாட வாழ்வில் உண்டு. இப்பொழுது நீங்கள் சிரித்தால் பின்னர் நீங்கள் அழ வேண்டியிருக்கும். தீய எண்ணத்துடன் எதை பற்றியாவது நீங்கள் மகிழ்ச்சி கொண்டால் நீங்கள் தொல்லையை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்ற அர்த்தம். சமமான தரைப்பரப்பில் நீங்கள் ஒரு மண் மேடையை உருவாக்க விரும்பினால் வேறு ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் பூமியை தோண்டி மண் எடுக்க வேண்டியதாயிருக்கும். பள்ளமின்றி மேடு இல்லை, கண்ணீரின்றி களிப்பு இல்லை. எனவே எப்பொழுதும் சமநிலையில் இருங்கள், எப்பொழுதும் அடக்கமாக இருங்கள். எக்களிப்பையும் பெரும் சிரிப்பையும் தவிர்த்து விடுங்கள். தவிர தற்காலிகமாக கவலையை மறைக்கும் மகிழ்ச்சியை விட அடக்கமே மேலானது. உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இறைவனது விருப்பமாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இறைவா, உமது விருப்பமே எனக்கு நிகழும். வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இதுவே உங்கள் ஒரே பிரதி செயலாக இருக்கட்டும். உங்களது உண்மையான நண்பன் கடவுளே. அவரே நம் மிகப்பெரிய நலம் விரும்பி உங்களை உருவாக்க, திருத்த, செம்மைப்படுத்த, அவரது விருப்பத்தை நல்லதொரு கருவியாக இருந்து செயல்படுத்த நல்லது, தீயது ஆகிய பல்வேறு அனுபவங்களை அவர் உங்களுக்கு தருகிறார். அவரது தெய்வீக கரங்களால் உங்களை திருத்தி அமைக்க அனுமதித்து விடுங்கள். உங்களை அவர் பொறுப்பில் விட்டு விடுங்கள். நாம் சண்டை புரியலாமா? போரிட வேண்டாம், எதிர்க்க வேண்டாம். கடவுளின் இச்சையால் உங்களை உருவாக்க விட்டுவிடுங்கள். ஊழி பெரும் காற்றில் நீங்கள் ஒரு துரும்பாக ஆகிவிடுங்கள். தனிப்பட்ட ஆணவம் வேண்டாம். கடவுள் இருக்கிறார், அவரது இச்சை செயல்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால்தான் மனிதனுடைய அனைத்து முயற்சிகளையும் இயக்குவது கடவுளின் இச்சாசக்தியே என்பதை நீங்கள் உணர்ந்தால்தான் இவ்வாறு நீங்கள் ஆக முடியும். பணிவு பலவீனம் அல்ல, அதுவே பலம். பணிவு அதிகமானால் சக்தியும் அதிகரிக்கும். கடவுளது இச்சைக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காததால் உங்களது வாழ்க்கையும் அமைதியாக செல்லும். அதில் எந்தவித சிக்கலும் இராது. உங்களது விருப்பம் மற்றும் முயற்சியால் நீங்கள் எதையும் சாதிப்பது என்பது இல்லையாததால் அங்கே எவ்வித தோல்வியும் இராது. வெற்றிடத்தை நோக்கி காற்று பாய்வது போல் ஆணவம் அகன்ற உங்களுக்குள்ளே இறை அருள் மற்றும் அமைதி பெருகுவதால் உங்கள் வாழ்க்கை மிக பெரும் வெற்றியாக மாறி அமையும். இது உறுதி. ஆன்மீகத்தில் பழுக்கலாம். அகில உலகமும் தங்களது போகத்திற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் அனைவருக்கும் இப்பரந்த உலகில் தங்களது விருப்பத்திற்கு இணங்கவே செயல்பட வேண்டும். அவர்களது திட்டத்திற்கு உலகம் முழுவதும் இணங்க வேண்டும் என்று மன அமைதி அற்ற மக்கள் கற்பனை செய்வதுதான் அடிப்படையான தவறாகும். இந்த உலகத்திலிருந்து இன்பத்தை பிழிந்தெடுக்க முயலாதீர்கள். அதைவிட நல்ல பாம்பின் பல்லிலிருந்து நீங்கள் அமிர்தத்தை எடுத்துவிட முடியும். தோல்வி, ஏமாற்றம், கலக்கம், துன்பம் இவற்றை தான் நீங்கள் சந்திப்பீர்கள். அதைவிட உலகத்தின் உண்மை நிலையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவத்திற்காக, உங்கள் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது இந்த உலகம். ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமும் புத்திசாலியாக, ஆன்மீகத்தில் பழுத்தவராக மாறுங்கள். அனுபவமே சரியான கல்வி. தனது இன்பத்திற்காக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று நினைப்பவன் முட்டாளே. உங்கள் மறைநூல்களை, அது கீதையோ பைபிளோ, பக்தியுடன் படியுங்கள். அவற்றின் போதனைகளை எப்போதும் நினையுங்கள். அதன்படி வாழுங்கள். இதை தவிர மன அமைதிக்கு வேறு மார்க்கமே கிடையாது. இந்த உலகம் மெய்ப்பொருளா? இறுதியாக இந்த உலகம் முழுக்கவும் பொய்யானது என்பதை நம்புங்கள். அனைத்து மகான்களும் ஒரே குரலில் திட்டவட்டமாக இந்த உலகம் வெறும் கனவு உலகமே, உங்கள் அனுபவம் ஒரு மாயை தோற்றமே என்பதை கூறியுள்ளனர். அவர்கள் தாங்களே அனுபவித்து உணர்ந்து பிறகுதான் இந்த உலகம் அனித்தியம், தூய உணர்வே நித்தியம் என்று கூறியுள்ளனர். அவர்கள் முட்டாள்கள் அல்ல, அல்லது நீங்கள் கெட்டிக்காரர்களும் அல்ல. கசப்பான அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்கும் போது கூட இது அனைத்தையும் பொய்யே, நான் தூய உணர்வு சொருபி, நானே கடவுள் என்று சொல்லுங்கள்.